Chai with Chitra. அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கவிஞர் வாலியின் நெருங்கிய நண்பரும் பல ஆண்டு காலமாக உதவி இயக்குநராக பணியாற்றி வருமான எம்பார் வேதம். சினிமாவிலே நடிக்க வேண்டும் என்ற ஆசையோடு சென்னைக்கு வந்து தியாகராய நகர் கிளப் ஹவுஸிலே தங்கியிருந்த எம்பார் வேதத்தினுடைய அறையை ஒரு காலகட்டத்திலே பங்கு போட்டு கொண்டவர் தான் கவிஞர் வாலி. தமிழ் சினிமா உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்களான கிருஷ்ணன் பஞ்சு, ஏ பீம்சிங், ஸ்ரீதர், பாரதி ராஜா உட்பட பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற எம்பார் வேதம் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra. படிக்கும்போதே சினிமாவில் நடிக்கணுன்ற ஆசை இருந்ததா? அந்த ஒரு ஆசை தான், படிப்பில் ஆசை இல்லை. எங்களுடைய சொந்தக்காரர் சினிமாவில் இருந்த பிபி ரங்காச்சாரின்னு கேள்விப்பட்டு நல்லா, அவரும் பியூசி லப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஓ, பியூசி லப்பா வாரத்துக்கு ஒரே ஒரு முறை திருச்சியில் கவிஞர் வாலி நாடகங்களை நடத்திக்கிட்டு இருந்த போது அவருடைய எல்லா நாடகங்களையும் நீங்கள் தான் இயக்கினீங்களா? வாலி தினம் காலத்தால் அவன் காலையில் ஒரு வாக்கிங் வரும்போதே நேராக எங்கள் வீட்டு ஹாஸ்டலுக்கு வந்து இந்த நாடகம் போட போகிறேன், நீ அதுக்கு தகுந்த மாதிரி இரு. எவ்வளோ சம்பளம் அப்போ நாடகத்தை நடிக்க? எனக்கு 30 ரூபா. வாலி தான் பேசி விட்டான். நான் போன நேரத்தில் தேவராஜ் மோகன் சொல்ல மாட்டாங்க, ஆமாம், அவர் நாடக கம்பெனியை விட்டு போகிறார். ஸோ அவர் வெளியே போனதுக்கு காரணம் நான் தான். வாலி நடத்திய ஒரு நாடகத்தில் கலைஞருடைய மனைவியான ராசாத்தி அம்மா கூட நடிச்சிருந்தாங்க. அந்த நாடகத்தில் நீங்கள் நடிச்சிங்களா? மன்மதன்னு தெரியும். அப்போ ஒரு டைலாக்லேயே கேட்பான். இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு ஆசை, சும்மா நாடகமும் இல்லாமல் சும்மா வெற்றித்தனமாக உட்காராது, சென்னைக்கு போய் பயிற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அப்போது மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்கி எங்கே போடுறதுன்னு தெரியல. ரோகிணி லாட்ஜுக்கு எதிர்க்க எச்எம் ரெட்டின்னு பெரிய டைரக்டர். அப்போது கண்ணாம்பா கம்பெனியில் ஒரு படம் எடுத்தாங்க, மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே. எனக்கு டைலாக்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு நானும் எஸ்எஸ்ஆர் நானும் டைலாக்லாம் பேசுவோம். எது முதல் படம் நீங்கள் வேலை செஞ்ச கிருஷ்ணன் மஞ்சுவோட? 10 மாத பந்தம். அப்போ பானுமுரியம்மா லைக் பண்ணேன். ஆமாம், பானுமுரியம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ, இப்படி ஒரு பெண் ஒரு படம். நாகேஷ் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தான், நீ ஒன்று செய். பாலுமேந்திர படம் ஐயாயிர கோலங்கள், அது வந்து வீண ஸ்டுடியோவில் டப்பிங் நடக்குது. இந்த பசங்க 3 பசங்க மெயின் ஹீரோ அதை டப் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்டா அப்போ நான் தைரியமாக பாலுமேந்திர மூடுபனி படத்தில் பணியாற்றிய போது சோபா அவங்கக்கிட்ட எப்படி பழகுவாங்க? அது என் பொண்ணு மாதிரி. பின்னாடி திடீர்னு பார்த்தா என் கழுத்தில் வந்து எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்க தனி குடும்பம் பண்ணாங்க. பாலுமேந்திரம் சோபனாவும். ஆமாம், கேட்க நேரில் சார் நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அன்றைக்கி மத்தியானம் எங்களுக்குள்ள ஷூட்டிங் விஜிபியில். நான் அவர்கிட்ட போய் ஷார்ட் ரெடி நீங்கள் வரலான்னு. அந்த பொண்ணு சோகமாக உட்காந்து, அவன் மாமா அவன் ஜோதின்னு, அவன் எப்பப்பா அடிக்கடி வீட்டு பக்கம் வருவான். மறுநாள் கால் பார்த்தா பேப்பரில் நியூஸ் தொகுது ஷோபா டெட். அப்போது பிரவீன் ஒரு பத்திரிக்கையாளர், ஃபோட்டோகிராஃபர், அந்த பிரவீன் தான் அடிக்கடி வருவான். ஒரு நாளைக்கு திடீர்னு பிரதாப் போட்ட பானுச்சந்திரன் ஒரு நடிகர் 2 பேரும் காரை எடுத்து என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப வருத்தம் பண்ணாங்க. ஏன் சார் நீங்கள் சார்கிட்ட வருத்தம் தெரிவிக்கல ஷோபா போனது? சார், என் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன். அப்போது மௌலிகாவுக்கும் இவருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. மௌலிகா எனக்கு எங்கள் சீரியல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காரு, என்னுடைய ஆர்டிஸ்ட். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு பெரிய பூஜை நடந்தது. அப்போ பாலுமேந்திரா அங்கே இருந்தார். நீங்கள் கிளப் ஹவுஸில் இருந்தபோது நாகேஷோட பழகக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைச்சி நிறையா வந்துது சார். ரொம்ப அர்ஜென்ட்டாக ஏன் வெளியே போயிடலாம் என்கிட்ட வருவான். வேதா
பீம்சிங்கோட எந்த படத்தில் முதல்ல பணியாற்றினீங்க? சில நேரங்கள் சில பண்ணியிருக்கேன். ஆடாடா, அது அருமையான முடியறதுக்கு லேட் ஆச்சு. ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கும்போது ம், ஹாஸ்பிட்டல் இந்த பிள்ளைங்க 6 பிள்ளைகள் இருந்தாங்க. ம். யாரும் உள்ளே வந்து இல்லை. வட்டமான ஒரு சமாச்சாரம். எம்ஜிஆரை எப்போ முதலாக சந்திச்சிங்க? மெத்தஸ்டி ஸ்டூடியோவில் இந்த மாந்தோப்பெல்லாம் இருக்கு இல்லையா, ம், பின்னாடி படிக்கிட்டேன். அங்கேருந்து அவர் வந்தார். சிரிக்கின்றாள் இன்று சிரிக்கின்றாள் அந்த சாங் எடுத்துருக்கேன். அவர் விசாரிச்சார், நல்லா இருக்குல்ல, சொல்லு நான் குத்துறேன் வாரிய, அம்மா திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டான்னு. நம் நாடுன்னு ஒரு படம், ம், அதுக்கு சாங் கம்போசிங்க்கு வாலியோட நான் தான் போனேன். ம், நான் முன் சீட்டில் உட்காந்துருக்கேன், அவன் கார் வண்டியை ஓட்டுறான். ம். அப்போ நான் சொன்னேன், எம்ஜிஆர் ரொம்ப பாசமாக இருக்கார், அட்வைஸ் பண்ணுவேன். ம், ஒரு நாளைக்கு கோச்சிங்க கிளப் ஹவுஸை விட்டு ம், நான் ஊருக்கு போகிறேன், நீயே இங்கே இருந்துக்கோ அப்படின்னு ஊருக்கே போனேன். ம். நான் வருத்தம் உண்டு. சித்தாலய கோபு எங்கள் அப்பாவுக்கு மாமா பிள்ளை. ஓ, கோபு கூப்பிடுவார், டப்பிங் நடக்கும் வால்மீகி ஸ்டூடியோவில். வேதம் டப்பிங்கை பாருங்கள், கொள்ளவே இருக்கு. இந்த தேங்காய் எவ்வளோ உட்காந்து அவர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினவுடனே ரெகுலர் சீட்டில் சத்தம் போட்டே வருவார். வேதா, நம்ம இன்றைக்கி திருப்பதிக்கு புறப்போம். அண்ணே, கார்லையா ட்ரெயின்லையா? பஸ். நாங்கள் 2 பஸ்ஸில் புறப்பட்டோம். கூட்டம்னா கூட்டம் இல்லை. நடுவில் புளியார் போயிட்டார். வாலியோட நெருக்கமாக இருந்த உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனோடு பழகக்கூடிய வாய்ப்பு எப்போவாது கிடைச்சதா? ஊட்டி வரை வரும். அதுக்காக ஒரு சாங் கம்போஸுக்கு வரவில்லை. கவிஞர் வரவே இல்லை. கார் எடுத்துட்டு கவிஞர் வீட்டுக்கு போனால் ஐயா சித்தா வாங்க 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 நான் சொல்ல போத கேளுங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் பணியாற்றும் போது ஜெயகாந்தனோடு நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதா? அவருடைய டிஸ்கஷன் போது எல்லாரும் உட்காந்துருப்போம். ம், நான் ஒரு கருத்து சொன்ன கூட எடுத்துவார். ம், ஜெயகாந்த் கிட்ட பெரிய புத்தி. ம். ஆனால் சில நேரங்கள் சில மனிதரில் நாகேஷோட ஒர்க் பண்ணீங்க. அது ஆமாம் சார், வளர்ந்தவன் தான். ஏன்னா உங்களால் வளர்ந்தவன் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது 4 பேர் நடுவில் இந்த ஆள் இவர் தான் என்ன சொன்னார் செஞ்சான்னு கூட சொல்ல மாட்டான் சார். சொல்ல மாட்டாங்க. பால்மகளை இருப்பான். அப்போ சடகோபன் ஒரு டேரக்டர், பிபி சடகோபன். அவர் பார்த்தா கட்டுறேன். அந்த சிவாஜி சிகரெட்டை பார்த்தா எப்போ பார் சிகரெட் குடிப்பார் சார். நீங்கள் நடிக்கணும்னு தான் சென்னைக்கு வந்தீங்க. ஏண்டா அந்த ஆசை நிறைவேறிச்சா? இல்லை சார், இல்லை. எனக்கு நான் இங்கே ரெகுலராக இல்லை. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் நினச்சிட்டாங்க எல்லாரும். பாரதி ராஜாவோட எப்படி பழக்கம் ஏற்பட்டது உங்களுக்கு? எண்ணூறு தோழம் பார்க்கும்போது டைரக்டர் இருக்கிற முன்னாடி இவன் என்ன பண்ணிவிட்டா, அந்த பாபு வேகமாக வந்தவன். பாலச்சந்திரோட பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுதா? ஜஸ்ட்டு தொழிலாளருக்கும் இயக்குனருக்கும் பெரிய சண்டை ஆண்டாள் தியேட்டரில் இவங்கெல்லாம் வராங்கங்கிற மெசேஜ் கிடைச்சது. நீங்கள் பல டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இதில் எந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது? பீம்சிக்கு சார் மறக்கவே முடியாது.